ஹாய் ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி, குழந்தைங்களுக்குமே பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் நீங்கள் பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கப்புறமா 3/4 கப் கரும்பு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு 3/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவன தேங்காய் 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுங்க. கொதி வரட்டும். இது கொதித்ததுக்கப்புறமா ஒரு 2 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஓகேங்களா? 2 கொதி வந்ததுமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா அழுத்தம் கொடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக நான் பிடிச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போது இது ஸ்டீமர் அல்லது இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இட்லி குக்கரில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியும் சாப்பிடலாம். அப்படி இல்லைனா தேங்காய் பால் கூட ஆட் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.